நல்ல படங்கள் தான் எடுத்திருக்கேன். காலகாலமா வந்த 21 வருடங்கள்ல பிரகாஷ்ராஜ் நடிகராக நடிச்சு கடிச்ச காசு சினிமால கொடுக்குறாரு பெரிய தியாகின்னு கேட்டு கேட்டு சலித்து போச்சு எனக்கு. என்னுடைய நல்ல படங்களோட வருமானத்தை நான் பார்க்கிறேன். எனக்கு எந்த காலகட்டத்திலையும் நான் இன்னைக்கு உண்மையா சொல்றேன், என்னுடைய ஒரு நல்ல படைப்புகளை சிந்திக்க தெரியும் எனக்கு, படம் எடுக்க தெரியும் எனக்கு. அந்த மக்கள்கிட்ட போய் சேர்க்கும் போது இதை தயாரிப்பாளர்கள் சங்கம் எனக்கு எந்த உதவியும் செய்யல. தனியா ரோட்ல தான் விட்டுருக்காங்க. எந்த தியேட்டர்ல என் படம் ஓடுது பாருங்க, அங்க எனக்கு கணக்கு வர மாட்டேங்கிறதுனா கேட்க மாட்டாங்க. கட்ட பஞ்சாயத்து நடக்குது, கட்ட பஞ்சாயத்துல தனியா விட்டுருக்காங்க. நீங்க போய் பேசிக்கங்க. இல்லைங்க ஏதோ கணக்கு சொல்றாங்க, அதெல்லாம் எங்க நீங்க பேசுங்க, உங்களுக்கு என்ன நடிக்கிறீங்கல்ல, காசு வருது இல்ல, எனக்கு ஓகே. இந்த மாதிரி எத்தனை பேர் பலியா இருக்காங்க அந்த இண்டஸ்ட்ரி. சும்மா விளையாட்டுக்கெல்லாம் எனக்கு நடிகர்னா ஒவ்வொரு நாளும் சம்பளம் வருது. எனக்கு பல மொழிகள்ல நடிக்கிறேன். ஆனா இங்க ஏன் நிக்கிறேன்னா அவ்வளவு நொந்திருக்கேன். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் நடிகர்களா இருக்கட்டும், இயக்குநர்களா இருக்கட்டும், தயாரிப்பாளராக இருக்கும், படம் எடுத்திருக்கோம், கஷ்டம் என்னன்னு தெரியும், படம் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியும், அதை எப்படி விற்கணுங்கிறது தெரியும், ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம்னு தெரியும். அண்ட் கடந்த 10 ஆண்டு காலமா இவங்க யாரும் எதுவுமே செய்யலை. நம்ம கஷ்டத்தாலேயோ நம்ம வீடை வித்தோ இல்லை வேற எங்கேயாவது சம்பாதிச்சுட்டு எடுத்துட்டு பொழைச்சிட்டு இருக்கோமே தவிர we are all very lucky producers who just survived. இனிமே இப்படி சர்வைவ் ஆக முடியாது. அப்படின்னு படம் எடுக்காம இருக்கவும் முடியாது எங்களால். அப்போ என்ன பண்ணணும்? ஸோ ஒரு விஷாலோ, ஒரு கௌதம் மேனனோ, ஒரு மிஸ்கினோ, ஒரு எஸ்ஆர் பிரபுவோ நம்ம எல்லாரும் சேர்ந்து நமக்கு என்ன உரிமை இருக்கு இவங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு? சும்மா வெளியில பேசிக்கிட்டு இருக்கோம். பட் எத்தனை பேரோட பிரச்சனைகள் இருக்கு எனக்கு. நான் நடிக்கிற படங்களோட தயாரிப்பாளர்களோட பிரச்சனை இருக்கு. வேடிக்கை பார்க்கறதுல அர்த்தம் இல்லை, ஓடி போகிறதுல அர்த்தம் இல்லை. என்ன பண்ணலாம்? உள்ள இறங்கி வேலை பார்க்கலாம். சரி, உள்ள இறங்கி வேலை பார்க்கறதுக்கு ஒரு புது வழி. எல்லாருமே நண்பர்கள் தான், எல்லாருமே ஒரு குடும்பம் தான், எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் நம்மளுக்கு சம்பந்தம் இருக்கு தெரியும். ஆனா வரும்போது இவ்வளவு எதிர்ப்பு ஏன் வருது? இது ஒரு ஜனநாயகம். ஒவ்வொரு தயாரிப்பாளருக்கும் நானும் ஒரு அணியில இருக்கணும், நானும் ஒரு பொறுப்புல வரணும், எனக்கு புரியுது, அந்த கஷ்டங்களை நான் புரிஞ்சுக்கிறேன்னு சொல்ற உரிமை இருக்கு, நிக்கிறதுக்கு உரிமை இருக்கு. நடிகர் சங்க எலெக்ஷன் நடக்கும்போது இதுதான் சொன்னாங்க, 30 ஆண்டுகளாமா இல்லாத ஒரு மாற்றத்தை நீங்க கொண்டு வரீங்க. 30 ஆண்டுகளா சோம்பேறி ஆயிட்டீங்க, ஊழல் நடந்துடுச்சு, வித்துட்டு இருக்கீங்க, நாங்க இவ்வளவு பிஸியா இருந்தாலும் இறங்குறேன்னும் போது அவ்வளவு எதிர்ப்பு. சரி, எதிர்ப்புக்கான காரணம் என்ன? உங்களுக்கு ஏன் இது? சும்மா இருக்கலாம்ல நீங்க. நான் அப்ப சொன்னேன், நடிகர் சங்கத்துல எனக்கு அந்த உரிமை இல்லை, நான் எனக்கு தேவையான நடிகர் சங்கம், உங்களுக்கு என்ன இருக்கு? அதுக்கு அடுத்த ஒரு குற்றச்சாட்டு போடுவாங்க, நீ கன்னடக்காரன், வேற மொழிக்காரன். ஏன் தமிழ் சினிமா சென்னையில எல்லா மொழிகளும் இருந்த ஒரு சினிமா, காசி, சினிமாவின் காசி இது. எல்லா மொழிக்கு சார்ந்தவங்களும் தயாரிப்பாளர்களா இருக்காங்க, நடிகர் சங்கத்துல இருக்காங்க, இயக்குநர் சங்கத்துல இருக்காங்க. அப்ப எல்லாம் மொழி ஜாதி வரல, இப்போ வருதான் அவங்களுக்கு மொழி ஜாதி. நம்ம தானே ஒருத்தன் கேட்கும்போது கேட்டேன், என்ன நீ கன்னடக்காரன் தமிழன் இல்லைன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு சொன்னேன். ஏன் அளவுக்கு தமிழ் பேச தெரியாதியா உனக்கு? ஏன் அளவுக்கு தமிழ் இலக்கியம் தெரியாது உனக்கு? ஏன் அளவுக்கு தமிழ் சிரமா எடுக்கல நீ? ஏன் அளவுக்கு தமிழ் திறமைகள் நீ தேட்டருக்கு வெளியே வாழ்க்கையில முன்னாடி எடுத்து வரல? நீ எப்படி சொல்ல? என்ன பாருங்க, அவங்களோட குற்றச்சாட்டு பாருங்க. எனக்கு வேலை தெரியும், ஒரு தயாரிப்பாளரோட கஷ்டம் தெரியும், அதுக்கான வழியும் தெரியும், அதை நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க. நாங்க வர்றோம் போட்டிக்கு, உங்களை அடிச்சுட்டு வரல, மிரட்டிட்டு வரல. ஜனநாயக ரீதியா ஒவ்வொரு தயாரிப்பாளர்கள்கிட்டையும் இந்த மாற்றங்கள் நடக்கல, இவ்வளவு மோசடி நடந்துட்டு இருக்கு, இவ்வளவு சோம்பேறிங்களா இருந்திருக்காங்க, 10 வருஷமா எதுவுமே செய்யல, நம்ம உரிமைகளை, நம்மளுக்கு என்ன உரிமைகள் எங்களுக்கு தெரியாம வச்சிருக்காங்க, ஒரு ஓட்டு பேங்கா வச்சிருக்காங்க. எனக்கு தெரியுங்கிற காரணத்தினால, எனக்கு பழக்கமும் தெரியறதுனால, பல வருடங்கள் நண்பர்கள் காலத்தினால எங்களுக்கு ஓட்டு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒவ்வொரு தயாரிப்பாளருக்கும் சொல்லணும். உங்களை மாதிரி கஷ்டப்பட்டிருக்கோம், அந்த வழி தெரியுது, வேதனை தெரியுது. ஒரு மாற்றம் வந்தா மட்டும்தான் ஒரு புதுமை வரும், ஒரு வழி கிடைக்கும். ஒரு ஆதங்கத்திலையும், ஒரு கோபத்திலையும், ஒரு எண்ணத்தோலையும், ஒரு குறிக்கோளை தான் வந்திருக்கோம். அதையே ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க.
எங்களுக்கு சினிமாவை எடுக்க தயாரிப்ப தெரியாது அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கா? இல்லை. எங்களுக்கு தொழில் தெரியாது அங்கிற குற்றச்சாட்டு இருக்கா? இல்லை. உங்களுக்கு எதுக்கு? நீ தமிழனா, நீ இந்த மொழிக்காரனா, நீ ஏன் நடிகனா இருக்கிய, இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டாங்க? இதெல்லாம் தகுதியாங்க? விஷால் ஒரு நடிகர், பிரகாஷ் ஒரு நடிகர், நாங்கள் தயாரிப்பாளர்கள் கூட ஒரு பிரச்சனை வந்தா நீ நடிகர் பிரச்சனையை சால்வ் பண்ணுவியா? இதை பார்க்க நடிகர் பிரச்சனை சால்வ் பண்ணதான் மற்றவங்களை விட்டுருவாங்க. விஷால இங்க சும்மாவா கட்டிட்டு இருக்கோம். நாளைக்கு ஒரு நடிகருக்கு ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா தயாரிப்பாளர் சங்கம் வந்து நடிகர் சார்பா இருக்கும், விஷால் தலைவர் இருக்கிறதுக்கு நம்ம விட்டுருவோம் நினைச்சிட்டு இருக்காரு. நம்மளுக்கு பொறுப்பு இல்லை. இன்டெகிரிட்டி இங்க இருக்கிற கௌதம் மேனன் இருக்கட்டும், மிஸ்கின் இருக்கட்டும், சுந்தர் சி இருக்கட்டும், பார்த்திபன் இருக்கட்டும், விஷால் இருக்கட்டும், இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அவங்களுடைய இன்டெகிரிட்டிக்கு பேர் பண்ணவங்க. ஊழல் குற்றச்சாட்டு நம்மளுக்கு இல்லை, சோம்பேறிங்கிற குற்றச்சாட்டு இருக்குல்ல. இந்த தகுதி போதும் நம்ம ஜெயிக்கிறதுக்கு. மாற்றம் ஒன்றே மாறாதது. சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஓட்டிக்கு வாங்க. அதாவது நாங்க ஒரு புது அணி, நான் ஒத்துக்கிறேன். காலகாலமா இவங்க ஒருத்தர் பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல, ஒரு எலெக்ஷன் வந்தாலும் அது 4 அணி ஆகுது பாருங்க. அவங்களுக்குள்ளேயே 4 அணி ஆகுது. எங்களை விட்டுருங்க. அங்க 4 தலைவர் இருக்காங்க, ஒரு 4 தலைவர் இருக்காங்க. தலைவனாகணுங்கிற வெறி வந்திருக்குன்னா உனக்கு, ஒவ்வொரு நாளும் செலவு பண்றதுக்கு தயாரா இருக்கா நீ, எப்படியாவது அந்த இடத்தை பிடிக்கணும், கௌரவ பிரசிடென்ட் நினைக்கிற நீ, அப்ப நீ தமிழ் திரைப்பாளர் தயாரிப்பாளர்கள் யோசிக்கிறியா, உன்னை பத்தி யோசிக்கிறியா? பச்சையா தெரியுது, பச்சையா தெரியுது. இதுல ஒருத்தர் தலைவருக்கு நிக்கிறாரு, எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்றாரு. அவர் தயாரிப்பாளர் நடிச்சிட்டு இருக்காரு. அவரு ஒரு படம் தான் எடுத்திருக்காரு, அது யாருக்கோ காசு கொடுத்து சென்சார் போர்டு சர்டிபிகேட் வச்சிருக்காரு. ஒரு படம் எடுத்தவனுக்கு தலைவன் அழைக்கிற தகுதி இருக்கு, 20 படம் எடுத்த எனக்கு தகுதி இல்லையா? ஒரு படத்தை எடுத்த உனக்கு பிரச்சனைகளோட உள்ளு தெரியுமா, எனக்கு தெரியுமா? ஸோ இந்த உணர்ச்சி வசம் தான் பேசுவேன். நான் நேராக தான் பேசுவோம். ஏன்னா எங்களுக்கு வந்து பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அவங்களுக்கு குற்றச்சாட்டு சொல்றதா வேலை செய்து கொண்டிருக்கேன். 8 வருஷமா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வேலை செய்ய வேண்டியது. 2 பேருக்குமே சண்டை. நாங்கள் பேச மாட்டேன், அவர் பேச மாட்டார். 6 மாதத்துக்கு அப்புறம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்தோம். என் வாழ்க்கையில் நான் பார்த்த உயரமான மனிதன் விஷால் தான். நான் வாழ்க்கையில் பார்த்த சத்தியமான நல்ல மனிதன் விஷால் தான். இதை நான் பொய்யே சொல்றேன். அந்த ஒரே ஒரு காரணத்துக்கு தான் என்னை கூப்பிட்டான். தம்பி அண்ணா நீங்கள் வரீங்களான்னு. கடைசி நாள் கூப்பிட்டேன். எனக்கு தெரியும் நான் வரமாட்டேன்னு தெரியும். ஏன்னா எனக்கு சினிமா தவிர எதுவுமே தேவையில்லைங்க. என்னுடைய சாவு என்னுடைய ஆக்ஷன் கட்டுக்கள் மட்டும்தான் இருக்கணும்னு நினச்சிக்கிருந்தேன். தம்பி கூப்பிட்டான், ஆனால் வரீங்களான்னு கேட்டான். நான் என்னன்னு கூட கேட்கல, வந்துட்டேன். ஏதோ செயலாளர் பதவின்னு சொன்னான். இந்த சினிமாவில் ஒரு நல்ல திரைப்படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் போராடிக்கிட்டே இருக்கேன். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அது சத்தியம். ஒரு படம், நான் முதல் படம், என்னுடைய ப்ரொடியூசர் உட்காந்துருக்காரு, முதல் படம் என்னுடைய வெற்றி படம். அப்போவே 6 கோடி ரூபாய் சம்பாரிச்சு என்னுடைய ப்ரொடியூசர் 1 கோடி ரூபாய் டெபிசிட்டில் நடந்து போனார் இங்கேருந்து. என்னுடைய 2வது படம், 3வது படம், எல்லா படங்களிலும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன். அதனுடைய அல்டிமேட்டம் என்னென்னா, என்னோடய ஓனாய மாட்டுக்குட்டின்னு வந்துச்சு. ஒரு 25 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியாததுனால என்னுடைய படம் முதல் ஷோ காட்சி ரத்து செய்யப்பட்டது. என்னுடைய அசிஸ்டண்ட்டை அந்த லேபில் உட்காந்து மண்டி போட்டு அந்த மேனேஜர்கிட்ட அழுதான். சார் எங்கள் சார் வந்து 72 மணி நேரம் அந்த கிளைமேக்ஸ் நடிச்சு விரலாம் ரத்தம் வந்துச்சு சார். 25 லட்ச ரூபா சின்ன காசு சார், கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்கள் சார். நீங்கள் மாட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த படம் வராது சார், வெளியே வராமல் போயிடும். அதே மாதிரி வெளியே வராமல் போச்சு. நான் ப்ரொடியூசர் கவுன்சில் போகும்போது கால் மேலே கால் போட்டுட்டு சாஞ்சு உட்காந்துட்டு பேசவே இல்லைங்க. அதுக்கப்புறம் படம் முடிஞ்சு நான் தோற்று ரோட்டுக்கு வந்துட்டேன். இருக்கிற காசெல்லாம் போட்டு எடுத்த படம். அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு ஒரு டிவி ரைட்ஸாவது வாங்கி கொடுங்க, விற்று கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரொடியூசர் கவுன்சில் போகும்போது அப்படியே பார்த்து சிரித்தாங்க. நான் என்ன பண்ணேன் தெரியுமா? என்னுடைய பேப்பரை, நான் கொடுத்த மனுவை திருப்பி வாங்கிட்டு அவங்க முன்னால் எல்லாரும் காலில் விழுந்துட்டு வெளியே வந்தேன். அன்னைக்கு அந்த ரூமுக்குள்ளே போகக்கூடாதுன்னு நினச்சி வெளியே வந்தேன் சார். ஆனால் இன்றைக்கி அதே ரூமுக்குள்ளே போகணுன்னு ஆசைப்பட்றேன். இங்கே இருக்கவங்க எல்லாருமே நாங்கள் ஒரு 20 நாள் 30 நாள் நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம். சத்தியமாக ஒரு விஷயம் சொல்கிறேன், சத்தியம் மட்டுமே பேசணும். இந்த ப்ரொடியூசர்களுக்காக என்ன நல்லது பண்ணணும்னு மட்டுமே பேசணும். நாங்கள் வர்றதுக்காக ஒரு விஷயம் கூட பேசலை. இன்னைக்கு பேசும்போது கூட எல்லாருமே வந்து பிரகாஷ் அதெல்லாம் சொன்னாங்க, வந்து எந்த ஒரு தனி மனிதரை பற்றி எந்த விமர்சனமும் வேணாம், நம்ம வரணும், நம்ம வந்து நல்லது பண்ணணும்,
நம்ம வந்து நல்லது பண்ணுறதுன்றத அதை வந்து ப்ரூவ் பண்ணணும், அதுதான் முக்கியம்னு சொல்லி எல்லாருமே வாயடிச்சாரு. ஒரு சீனியர் மெம்பராக எங்களுக்கு அவர் வழிகாட்டிக்கிட்டே இருக்காரு. இது வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கு நிச்சயமாக தெரியும், நாங்கள் இந்த ப்ரொடியூசர் கவுன்சிலில் போகிறது வந்து சத்தியமாக சொல்கிறேன், சேரில் கூட உட்கார மாட்டாங்க. நாங்கள் அப்படி உழைக்க போகிறோங்க. நாங்கள் எங்கள் சேரில் உட்கார மாட்டோம். எங்கள் சேர் எடுத்து நின்றுக்கிட்டே உழைப்போம். எங்களால் என்ன பண்ண முடியும் நீங்கள் கேட்கலாம். நாங்கள் மிராக்கல் பண்ண முடியாது, எங்களால் மாயாஜால வித்தை பண்ண முடியாது. ஆனால் சத்தியத்தோட தர்மத்தோட எங்களால் உழைக்க முடியும். அதை நாங்கள் பண்ணுவோம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு தெரியும் வந்து இது வந்து ஒரு வித்தியாசமான அணின்னு எல்லாரும் 2 குற்றச்சாட்டை தான் இங்கே சொல்கிறாங்க. நான் ஒத்து கேட்கும்போது 2 குற்றச்சாட்டு. ஒன்று வந்து நடிகர்கள்லாம் ஏன் வர்றாங்க அப்படின்னு. நடிகர்கள் வந்து படம் எடுத்துட்டாங்கல்ல, நடிகர்கள் சம்பாதிச்சுட்டே இருக்கல, தங்களுடைய கலைத்தன்மையை வெளிப்படுத்துறதுக்காக ப்ரொடியூசர் ஆகி அந்த பணத்தை தூக்கி உள்ளே போட்டு அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களா, அப்போ அதுக்கு தகுதி ப்ரொடியூசர்ஸ் தானே அவங்க. ஒவ்வொரு ப்ரொடியூசரும் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு பணத்தை வந்து ஏன் சென்னையில் எடுத்து வந்து கொட்டுறாங்கன்னா கலையின் மேலே இருக்காது. அந்த எம்ஜிஆரையும் அந்த சிவாஜியும் பார்த்து ரசிச்சு நம்ம ஒரு படம் எடுக்கக்கூடாதா, நம்ம ஒரு எம்ஜிஆர் சிவாஜியும் உருவாக்கக்கூடாது தானே சென்னைக்கு வர்றாங்க. அப்படி வந்தவங்கள உழைச்சிக்கிட்டே அங்கேயே நடிச்சுக்கிட்டு இருக்கவங்க தன்னுடைய சொந்த காசை எல்லா காசையும் போட்டு படம் எடுக்கிறாங்க. நான் 2 படம் எடுக்கட்டா நான் கொஞ்சம் நல்லா வசதியாக இருந்திருக்கேன். நான் இன்னும் படம் எடுக்க போகிறேன். என்னுடைய அசிஸ்டன்ட் படம் எடுக்க போகிறேன். நான் ஒரு ப்ரொடியூசர் தான் இருப்பேன். அப்போ இது ஒரு குற்றச்சாட்டு. நடிகரெல்லாம் ஏன் வரக்கூடாது. யார் ப்ரொடியூஸ் பண்ணாலும், ஒரு பத்திரிக்கையில் இருந்து ப்ரொடியூஸ் பண்ணாலும் அவரும் ப்ரொடியூசர் தானே. ஏன் பத்திரிக்கைக்காரங்களாம் சினிமாக்கு வரணும்னு கேட்கலாமே. யாருக்கு வேணா தகுதி இருக்குங்க. கையில் காசு இருந்து மனசில் கொஞ்சம் தைரியம் இருந்தால் அவன் ப்ரொடியூசரு. என் படம் நான் கதை கேட்குற தன்மை இருக்குது, இந்த படம் நல்லா ஓடுங்க, என் ப்ரொடியூசர் போய் கதை சொன்னேங்க. மலேசியாவில் போய் கதை சொன்னேன். அவர் நான் கதை சொல்லி முடிச்ச மாதிரி என்கிட்ட கேட்டார், தம்பி நல்லா இருக்கு கதை, எனக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது, எவ்வளோ ரூபா நஷ்டம் இருந்தால் சொல்லுங்க நான் அந்த படம் எடுக்க முடியும்னு கேட்டேன். நான் ஒன்றுமே புரியல. இது தெரியல. 1 கோடி ரூபாய் நஷ்டம் நான் பொறுத்துப்பேன், ஓகே நான் படம் எடுக்கிறேன். நாங்கள் ஒரு ப்ரொடியூசருடைய மனநிலை தாங்க. அங்கேருந்து வர்றவங்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய காப்பியத்தை எடுக்கணும் தான் ஒவ்வொரு ப்ரொடியூசர் வராங்க. அது நல்ல படமே கெட்ட படமா, ஆனால் அந்த எண்ணம் அங்கேருந்து தான் வருது. ஸோ யார் வேணால் படம் எடுக்கலாம், யார் படம் எடுத்தாலும் அவங்க ப்ரொடியூசர்ஸ் தான். அதுக்கப்புறம் வந்து தமிழன் இங்கே மலையாளி, தயவுசெய்து இப்படி சொல்ல ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நம்மளுக்கு உழைத்த எல்லா பெரிய தலைவர்களுமே வந்து எல்லாருமே தமிழர்கள் இல்லையே. பெரியார் தமிழர் இல்லையே, எம்ஜிஆர் தமிழர் இல்லையே. தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாருமே தமிழர் தானேங்க. அப்படி பிரிக்கலாமா? நம்ம எல்லாம் இந்தியர்கள். ஒரு மூலையில் நம்ம வந்து நிற்கிறோம், அதுக்கு பேர் தமிழ்நாடுன்னு பேர் வச்சிருக்கோம். ஸோ இந்த 2 குற்றச்சாட்டு, இது 2 லேம் எக்ஸ்கியூஸ், இது 2 நொண்டி சாக்குகள். ஸோ தயவுசெய்து எங்கள் மேலே எந்த குற்றச்சாட்டு எல்லாம் நாங்கள் புது அணி, எங்கள் புது அணி மேலே என்ன நாங்கள் ஊழல் பண்ணியிருக்கோம், என்ன பண்ணியிருக்கோம், 2000 குற்றச்சாட்டுகள் எங்களால் சொல்ல முடியும். இந்த 10 வருஷம் உட்கார்ந்தவங்கள எங்கள் மேலே என்ன சொல்ல முடியும்? வெள்ளை உடையோடு வந்திருக்கிறோம், வெள்ளை மனசோடு வந்திருக்கிறோம், எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி.